திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மேட்ச் உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் நியூசிலாண்டில் நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி நிறைய விஷயம் நடந்திருக்கு. நீங்கள் அதை நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். கீழே கமெண்ட் செக்ஷனில் ஏங்க அதுவும் சொல்லணும்னு இருந்தேன். நம்ம இவ்வளோ தூரம் மனக்கட்டு வீடியோ எடுத்து பிபிடிலாம் போட்டு எல்லாத்தையும் உங்களுக்காக கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணி எல்லாம் போட்டால் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது. இது நம்ம நம்ம உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ எப்படி உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும்? நீங்கள் சொல்லுங்களேன். உங்களுக்காக மனக்கட்டு பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் எடுத்து பிளேயர்ஸை பற்றின ஜாதகத்தெல்லாம் எடுத்து மனக்கட்டு போடுறோம். ஆனால் நீங்கள் வியூஸும் அதிகமாக போக மாட்டேங்குது, சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்போர்ட் ஒரு சில பேர் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மணி கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், லைக் பண்ணுறதா இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அல்காரிதம் அப்படியே டெவலப் ஆகும். நிறையா உங்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு சப்போர்ட் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு லெஃப்ட் ஆகாதீங்க, ஓகேவா? டெலிகிராம் சேனல்லேருந்து லெஃப்ட் ஆகிட்டே இருக்காங்க நிறைய பேர். நம்ம நிறைய முயற்சிகள் போடுறோம். அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும். ஸோ நான் தவறாக எதுவும் சொல்லி நான் மன்னிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு மேட்ச்சுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த பங்களாதேஷ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நம்ம டாம் ஹிருதயா அவர் பேர் என்ன? ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பெயர் தௌஹித் ஹிருதய், ஓகேவா? அவர் நம்ம இன்னைக்கு ஃபிளாப்பான பிளேயர்ஸ் ஆயிடுவாருன்னு நம்ம சொன்னோம். சந்தோ இன்னைக்கு நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம். மெஹதி ஹாசன் ஃபிளாப்னு சொல்லியிருந்தோம். மஹமதுல்லா ஃபிளாப்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே நடந்திருந்தது. அப்புறம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நியூசிலாண்டில் வில்லியங் ஃப்ளாப் பிளேயர்னு சொன்னோம். 5:30 மணிக்கு அப்புறம் ஃப்ளாப்னு சொல்லியிருந்தோம். இது எல்லாமே நடந்திருந்தது. ரச்சின் ரவீந்திரா நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்ம சொன்ன மாதிரி நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கல. அது ஒன்று மட்டும்தான் அப்போசிங்கா போச்சே தவிர மற்றபடி நியூசிலாந்து ஜெயிக்கும் தான் நம்ம சொல்லியிருப்போம். அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ அவங்க செகண்ட் பேட்டிங் எடுத்திருக்காங்க, பட் தான் நியூசிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம அருமையாக கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க, ஓகேவா? இன்னைக்குமே நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நம்ம இருக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ மறக்காம நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு பார்க்க வைங்க, ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச். இது இந்த சீரீஸோட 6வது மேட்ச். 26ஆம் தேதி இன்னைக்கு நடக்குது. 2:30 மணிக்கு ராவல்பிண்டியில் நடக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணனா ஜாயின் பண்ணுங்க. ஸ்க்ரீனில் தெரிய இந்த கியூஆர் கோட கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் கூட்டு போவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அதில் போடுவோம். மறக்காமல் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம உழைப்பை போடுறோம், கொஞ்சமாவது அங்கீகாரம் கிடைக்கணும் இல்லையா? சரி, அடுத்ததான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸும் பார்க்க போகிறோம். பிக் மேட்ச், பிக் வின். ஏன்னா ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அதையும் நம்ம கவனிச்சிருக்கோம். ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்ததாக ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஆஸ்திரேலியன் ஸ்குவாடில் ஸோ ஃப்ரேசர் மெக்துக், மார்னஸ், லபுஷாக்னி, அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித், ட்ராவிசட், மேட் ஷாட், கிளென் மேக்ஸ்வெல், கூப்பர் கொனோலி, அப்புறம் அரோன் ஹார்டி, ஆலெக்ஸ் கேரி, இங்கிலீஷ், ஜாம்பா, தவர்ஜீஸ், நாத்தன் எலிஸ், அப்புறம் சீன் அபர்ட், ஸ்பென்சர் ஜான்சன், தன்வீர் சாகாலாம் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடு பார்ப்போம். டேவிட் மில்லர், வேண்டர் டெசன், அப்புறம் பவுமா, அப்புறம் டோனி டி சோர்சா, மார்க்ரம், கார்பின் போஷ், மார்க்கோ யான்சன், மல்டர், கிளாசன் ரிக்கில்டன், ஸ்டப்ஸ், ரபாடா, கேஷவ் மகாராஜ், மாபாகா, அப்புறம் லுங்கி இடி, அப்புறம் ஷம்ஷி, இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆஸ்திரேலியா பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம எப்படி பார்க்குறோம்? இன்னும் ஒரு 4 மேட்ச் இருக்கலாம். அப்படி எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5:30 மணி முன்னாடி எப்படி இருக்கும், 5:30 மணிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். 5:30 இங்கே 5:50 வரைக்கும், ஓகேவா? 5:50 வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்துக் நல்லா விளையாடுவார். ஸ்டீவ் ஸ்மித் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சூப்பராகவே விளையாடுவார். அடுத்ததாக அரோன் ஹார்டி, இவரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூப்பர் கொனோலி, இவர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிளென் மேக்ஸ்வெல் சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேட் ஷாட் நல்லா விளையாடுவார். ஆலெக்ஸ் கேரி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்சேஷன் விளையாடுவார். என்ன எல்லாரையுமே ஜோ இங்கிலீஷ்
நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு. என்ன எல்லாருமே நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படிங்கிறீங்கன்னா, வீடியோ கொஞ்சம் தொடர்ந்து பாருங்க. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்தெந்த பிளேயர் ஃபிளாப் ஆவாங்கன்னு சொன்னோம்னா, நீங்க அதை எடுக்காம இருந்தாலே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் இதுல ட்ரீம் 11ல. அப்படிங்கிறப்போ நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஜோதிடரா உங்களுக்கு நல்ல நேரம் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்கு வந்து அந்த நல்ல நேரத்தை பத்தி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தாதான் அது நல்ல நேரம் நினைப்பீங்க. இல்லைன்னா நீங்க நினைச்சது நடக்கலங்கிறதுனால உங்களுக்கு நடக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நல்லதுதான் நடக்கும். அது உங்களுக்கு நல்லதாவே தெரியாது. அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்ட்டு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குலாம் நல்ல நாளா இருந்தா நீங்க ஜெயிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பிளேயர்ஸ்ல எல்லாம் வந்து நீங்க உங்களுடைய கிரிக்கெட் நாலேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே வெற்றிகள் வரும். அடுத்ததா வந்து ஆடம் ஜாம்பா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பென் துவார்சிஸ் இவரு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேதன் எலிஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீன் அபவுட் நல்லா இருக்குது. என்ன ஆல்மோஸ்ட் எல்லாரும் சொல்றீங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சனும் 50-50. ஸோ இதுல என்ன ஒரு இதுனா 550 வரைக்கும் ஓகேவா, ஆஸ்திரேலியா சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் நல்லா விளையாடுவாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செம்மையா பவுலிங் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து 5:50க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்க செகண்ட் பேட்டிங்கும் செகண்ட் பவுலிங்கும் போட்டாங்க அப்படின்னா பெருசா ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் யார்கிட்ட இருந்தோ அவ்வளவா வராது. ஏன்னா தன்வீர் சாகா, அப்புறம் வந்து ஸ்பென்சர் ஜான்சன், ஆடம் ஜாம்பா. ஸோ ஆடம் ஜாம்பாவும் தன்வீர் சாகா இவங்கெல்லாம் வந்து பவுலிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பவுலர் தான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா 6 பவுலர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறப்போ ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா சரியான ஸ்கோர் பண்ணுவாங்க, சூப்பரா ஸ்கோர் பண்ணுவாங்க, வேற லெவலில் இருக்கும். அது ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா செம்மையா ரன் வந்து பெருசா போக விடாம தடுத்துருவாங்க. ஆனால் அடுத்து வர 5:50 அதுல வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆஸ்திரேலியா அப்படி ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஸோ 550க்கு அப்புறம் லபுஷாக்னே நல்லா விளையாடுவாரு, டிராவிஸ் நல்லா விளையாடுவாரு, கூப்பர் கோன்வாலி வந்து 50-50. சில டைம் 50-50 நம்ம சொல்ற பிளேயர்ஸ் கூட நல்லா விளையாடுவாங்க. லைக் கோலிலாம் நம்ம வந்து 50-50 சொல்லியிருப்போம், 100 அடிச்சிருந்தாரு. அதனால நம்ம 50-50 எடுத்துட்டு வரோம். ஆடம் ஜாம்பாவும் சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்பென்சர் ஜான்சன் நல்லா விளையாடுவார், தன்வீர் சாகா நல்லா விளையாடுவார். ஸோ இதே ஆஸ்திரேலியாவில் ஃப்ளாப் பிளேயர்னு தனியாக கேட்குறீங்க, அதுக்கு நான் எடுத்திருக்கேன் பாருங்க. 550 வரைக்கும் 3 பேர் தான் வந்து ஃப்ளாப் ஆவாங்க ஓகேவா. ஆனால் 550 வரைக்கும் 3 பிளேயர், 550க்கு அப்புறம் அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல பாருங்க கிட்டத்தட்ட டீமே வந்து நாட் பெர்ஃபார்மிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால ஆஸ்திரேலியா முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா சரியான ரன் ஸ்கோர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ரன் வந்து அதிகமாக கொடுக்காம முடிச்சிருவாங்க. எப்படியா இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து நம்ம வந்து அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்காவை பார்ப்போம். சவுத் ஆப்பிரிக்கா 550 வரைக்கும் பாருங்க. 550 வரைக்கும் பவுலர்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ககிசோ ரபாடா, அப்புறம் வந்து மல்டர் விளையாடுவார். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 பவுலரோ இல்லைன்னா 2 பவுலரோ தான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஆஸ்திரேலியா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா சரியான ரன் அடிப்பாங்க. சரி, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனை பார்ப்போம். ராசி, வான் டெர் டெசின் இவங்களும் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுமா நல்லா விளையாடுவார், மார்க்ரம் வந்து 50-50, அப்புறம் வந்து மல்டர் சூப்பராக விளையாடுவார், ரிக்கில்டன் 50-50 கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 30 ரனுக்கு மேலே அடிப்பார். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் வந்து ட்ரிஸ்டன் சப்ஸ் வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ரபாடா நல்லா விக்கெட் எடுப்பாரு. ஸோ மப்பாக்காவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா 550க்கு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் அப்போ சவுத் ஆப்பிரிக்கா வெறித்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்க, அதிகமான ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா அதை சேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ டேவிட் மில்லர் நல்லா விளையாடுவாரு, வான் டெர் டெசன் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 550க்கு முன்னாடியும் டசன் நல்லா விளையாடுறாரு, 550க்கு அப்புறமும் டசன் நல்லா விளையாடுறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்ததாக டேவிட் மில்லர் நல்லா பவுமாவும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவுமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு. டோனி டார்சி அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது 550க்கு அப்புறம். ஐடன் மார்கன் நல்லா விளையாடுவார். அப்புறம் வந்து கார்பின் பாஷ் அவரும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கோ யான்சன், ஹென்ரி கிளாசன், ரிக்கில்டன்லாம் வந்து அவரையுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிஸ்டன் சப்ஸும் 50-50. கேஷவ் மகாராஜ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவர் வந்து நீங்கள் நம்பி நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சது 2-3 விக்கெட் எடுப்பார். லுங்கி கிரி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால ஒரு சந்திராஷ்டமம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. ஷம்சி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா.
இது வந்து 550க்கு அப்புறம். இப்போ ஃப்ளாப் பிளேயர்ஸ் பார்ப்போம். ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 550 முன்னாடி வரைக்குமே வந்து சப்போஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா பெர்ஃபார்ம் பண்ண அளவுக்கு கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது வந்து டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இப்போ சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு கம்மி ஸ்கோரை மட்டும்தான் அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு என்னதான் டைம் நல்லா இல்லைனாலும் கம்மி ரன் சேஸ் பண்ணுறதுக்கு கூடவா வந்து அவங்கள்ட்ட ஆள் இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து. அதனால ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகேவா? இது போக ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 550க்கு டேவிட் மில்லர் நாட் பெர்ஃபார்மிங், டோனி நாட் பெர்ஃபார்மிங், கார்வின் பாஷ் நாட் பெர்ஃபார்மிங், மார்க்கோ யான்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் நல்லா விளாட மாட்டார், ஹென்ரி கிளாசன் நல்லா விளாட மாட்டார், கேசவ் மகாராஜ் நல்லா விளாட மாட்டார், விங்கி கிடி நல்லா விளாட மாட்டார், டப்ரிஸ் ஜம்சா நல்லா விளாட மாட்டார். அதே 550க்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சரியான நல்ல நேரம். வெறும் 3 பேர் தான் நல்லா விளாட மாட்டாங்க. மல்டர் நல்லா விளாட மாட்டாங்க, ரபாடா நல்லா விளாட மாட்டாங்க, ஒப்பாக்கா நல்லா விளாட மாட்டாங்க. ஸோ வந்து சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் பேட்டிங் அப்போ செம்மையாக விளாடுவாங்க, ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ செம்மையாக விளாடுவாங்க. அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஒரு ஈக்குவலான ஒரு மேட்சாக இருக்கும். சரியான மேட்ச், 2 பேரும் அடின்னு அடிச்சுப்பாங்க. இன்னைக்கு பார்த்த மாதிரி பங்களாதேஷ் நியூசிலாந்து மேட்ச் மாதிரி ரொம்ப சப்பையா போகுது. ஆனால் இன்னும் என்ன தெரியுமா, நியூசிலாந்து நினைச்சிருந்தா முன்னாடியே முடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுமே 46வது ஓவர் வரைக்கும் மெதுவாக அடிச்சிருக்காங்க. அது வந்து கம்மி ஸ்கோர் தானே மெதுவாக அடிச்சிருக்காங்களா இல்லை மெதுவான பவுலிங் நல்லா போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பொறுமையாக தான் வந்து சில மேட்ச்லாம் நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு ஒன்று புரியும். ஸோ இன்னைக்கு மேட்ச்சுக்கு உண்டான ப்ரெடிக்ஷன்ஸ் இதுதான். இன்னைக்கு யார் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னா போத் டீம்ஸ் சரியான ஸ்ட்ராங்கு. ஆனாலும் ஜாதகத்தில் நம்ம ஒரு 3-4 மெத்தட் பார்க்குறோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீமுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு வந்து ஆஸ்திரேலியா ஜெயிக்குங்கிற மாதிரி தான் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸுமே சொல்லுது. ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அதில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஜாயின் இன் மை டெலிகிராம் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸில் யார் யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, அப்புறம் வந்துட்டு ஹையஸ்ட் ரன் டேக்கர் யார், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் யார் அப்படிங்கிறத மட்டும் உங்களுடைய கருத்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு என்னோட வீடியோவை காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படி சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஆதரவு நிறையா தேவைப்படுது. ஸோ மறக்காமல் நம்ம ஆதரவு தெரிவிச்சுவாங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.